அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஒப்பற்ற தலைவர், திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற திட்டத்தினுடைய 42வது மாதம் தொடர்ந்த 84வது நாள் நிகழ்வாக இன்றைக்கு நம்முடைய 34வது கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான பொன்னம்மாப்பேட்டை ரயில்வே கேட் பகுதி, மிலிட்டரி ரோடில் ஒரு பகுதி, திப்பு நகர் அதனை சார்ந்த பகுதிகளிலே மழைக்காலம் என்பதால் டெங்கு ஒழிப்பு பிரச்சாரமும் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து தர வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வும் தீவிர தூய்மை பணியும் இந்த பேருந்து நிலையத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணியையும் நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். இது போன்று நாம் செய்யக்கூடிய பணிகளுக்கு மக்கள் தரும் பேராதரவின் காரணமாக இன்றைக்கு நகரத்திலே நம்முடைய கோட்டம் தூய்மையும் சுகாதாரமும் ஆரோக்கியம் மிக்க கோட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த பொன்னம்மாப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியை பொறுத்தவரையிலே இந்த புத்துமாரியம்மன் கோயில் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டியிலிருந்து இந்த பகுதிக்கு வரக்கூடிய நம்முடைய 34வது கோட்டத்தில் இருக்கக்கூடிய கார்பெட் தெரு, திப்பு நகர், அங்காளம்மன் கோயில் தெரு, புது தெரு, 33வது கோட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கு வரக்கூடிய தண்ணீர் இந்த ரயில்வே பாதை அடியிலே ஒரு சிமெண்ட் குழாய் மூலமாகத்தான் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இந்த ரயில்வே பாதை ஒரு காலத்தில் மீட்டர் கேஜ் பாதையாக இருந்தது. அப்பொழுது 2 ரயில்கள் தான் சென்று வரும். அப்பொழுது எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அகல ரயில் பாதையாக இந்த பாதை மாற்றப்பட்ட பின்பு இப்பொழுது நிறைய தொடர் வண்டிகள் இந்த பாதையில் செல்லக்கூடிய காரணத்தால் அங்கு அந்த ரயில்வே பாதையில் அடியில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் பைப் அதிர்வினால் விரிசல் ஏற்பட்டு அருகிலே இருக்கக்கூடிய சாக்கடை நீர் அந்த விரிசலின் வழியாக உள்ளே செல்லக்கூடிய ஒரு நிலை, நீர் அழுத்தம் குறையக்கூடிய நிலை பல ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றது. அதை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்திலே ஏற்பட்ட பின்பு நாம் அதை ஆய்வு செய்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய பணியை இந்த ரயில்வே தண்டவாளத்திற்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் குழாயை அகற்றிவிட்டு இது ஒரு ஆழமான பள்ளத்தை தோண்டி ஒரு 20 பேர் 10 நாள் வேலை செய்து எந்த காலத்திலும் எந்த விதமான சாக்கடை நீர் மக்கள் அருந்தக்கூடிய குடிநீரிலே கலந்துவிடக்கூடாது என்பதற்காக தூய்மையான குடிநீரை நம்முடைய மக்கள் அருந்த வேண்டும் என்பதற்காக ஒரு அளப்பரிய பணியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரிலே நாம் செய்து முடித்திருக்கின்றோம். இதன் காரணமாக தண்ணீர் அனைத்து பகுதிகளுக்கும் விசையாக அழுத்தத்தின் காரணமாக செல்லக்கூடிய ஒரு நிலை. இது போன்று பல்வேறு நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். மழை நீரை தயவு செய்து தேங்க விடாதீர்கள். ஊரல் அல்லது தேங்காய் மூடி அது போன்று வெளியிலே இருக்கக்கூடிய சிறு பக்கெட்டுகள் வீட்டு வாசலில் இருக்கக்கூடியதில் மழை நீரை தேங்க விடாதீர்கள். மழை நீரை நீங்கள் தேங்க விட்டால் அந்த மழை நீரில் தான் கொடிய டெங்கு நோயை உருவாக்கக்கூடிய ஏடிஎஸ் கொசு உருவாகின்றது. ஆகவே அனைத்து பகுதியையும் நாம் தூய்மையாக வைத்திருந்து ஒரு ஆரோக்கியமான மக்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மாநகரமாக இதை மாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். குப்பை, மக்கும் குப்பை மக்காத குப்பை, இன்றைக்கு உருவாகக்கூடிய சுகாதார பிரச்சனைகளுக்கு அனைத்திற்கும் அடிப்படையான காரணம் தேவையற்ற பயன்பாடுகள், தேவைக்கு மீறிய பயன்பாடுகள், அதனால் உருவாகக்கூடிய குப்பைகளை சிலர் விவரமில்லாமல் பொது இடங்களிலே கொட்டுகிறார்கள். மழைநீர் வடிகால் செல்லக்கூடிய சாக்கடைகளிலே கொட்டுகிறார்கள். அதனால் சாக்கடை நீர் தேங்கி நிற்கின்றது. சாக்கடை நீர் தேங்கி நிற்கும் போது அந்த இடத்துல கழிவுகளை எல்லாம் கொட்டுகிறார்கள். அதனால் அங்கு கிருமி உற்பத்தி ஆகிறது. அந்த கிருமி உற்பத்தி ஆவதன் காரணமாக அங்கு நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் மக்களிடத்திலே விழிப்புணர்வு பிரச்சமாக தொடர்ந்து இந்த 42 மாதமாக சொல்லி இந்த நிலையெல்லாம் நாம் தவிர்த்திருக்கிறோம். இனியும் தூய்மையாக இருப்பதற்கு நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மக்கக்கூடிய குப்பையை தனியாகவும் மக்காத குப்பையை தனியாகவும் மாநகராட்சியினுடைய வாகனத்திலே நீங்கள் வழங்க வேண்டும். ஒரு குப்பை தொட்டி இல்லாத கோட்டமாக நம்முடைய கோட்டத்தை மாற்றி இருக்கின்றோம். இந்த பகுதி உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 குப்பை தொட்டி இருக்கும், குப்பை வீடு மாதிரி இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் மாற்றிட்டோம். வீடுதோறும் வந்து குப்பைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற முயற்சிகளுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நம்முடைய மாநகராட்சியினுடைய மதிப்புமிக்க தூய்மை பணியாளர்களுக்கும் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நாம் ஆதரவு தந்து கொண்டிருப்பதன் காரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல பணிகள் மேலும் தொடர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று
இப்பொழுது இந்த பணிகளை நான் துவக்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.